கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுக்க சில சகோதர சகோதரிகள் ஆயத்தமாக இருக்காங்க. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதை குறித்து இங்கே எழுதியிருக்கு. 2வது வசனம் வாசிங்க. 1-2 வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். போதும். 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அநேகம் பேர் அவரிடத்துல யோர்தான் நதியில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 7வது வசனம். 7-8 வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். போதும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் அவரிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். ஒரு சிலர் உண்மையிலேயே மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. ஒரு சிலர் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் எடுத்தால் நமக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்ட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் பல ரகம் உண்டு. மற்றவருடைய நிர்பந்தத்தினால் எடுக்கிறவங்க, அல்லது ஒரு சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க, திருமணத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், சில இடங்கள் ஏதாவது உதவி கிடைக்கும் என்பதற்காக தங்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கி கொள்வதற்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், இப்படி பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மையிலேயே பாவங்களை அறிக்கையிட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பாருங்கள், தே கன்ஃபஸ்டு their sins. 6ல் வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். ஆனால் அவரிடத்துல அவர் என்ன சொல்கிறாருனாக்கும், நீங்கள் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்காகவா இங்கே ஞானஸ்நானம் எடுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாங்க. அப்பொழுது அதை குறித்து அடுத்த ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். இப்பொழுது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு அடுத்து வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கறதுன்னா ஆவிக்கேற்ற கனிகள், அன்பு, சந்தோஷம். அதாவது ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்கான்னா அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். நாம் அதையெல்லாம் கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இப்படிப்பட்டதான நல்ல கனிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பினால் அதுக்கேற்ற கனி கொடுங்கள். இந்த ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது குறித்து அங்கே பேசுகிறார். பேசிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். திருப்பி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தண்ணியிலால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வார தொடுகிறதுக்கு, அவருடைய கால் செருப்பை தொடுறதுக்கு கூட நான் பாக்கியவான் அல்ல, தகுதியுள்ளவன் அல்ல. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து எழுதியிருக்கு 12வது வசனம் வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அப்படின்னா நம்ம என்னன்னா, கொஞ்சம் குறைக்க முடியுமா? அதாவது தூற்றுக்கூடைனா என்னன்னாக்கும், அது கையில் எங்கள் ஊர் பக்கம்லாம் நெல் தூற்றுவாங்க. அதில் கையில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கும், ஒரு சொலகு இருக்கும். அதில் அள்ளி இப்படி காற்று வரும்போது இப்படி கொட்டினாங்கன்னா அந்த காற்று அடிக்கும்போது அந்த பதரெல்லாம் என்ன செஞ்சிடும், அடிச்சுட்டு போயிடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குமிச்சு கிடக்கக்கூடிய நெல் களத்தில் நெல்லுக்கும்
மணியாக இருக்கிற நெல்லுக்கும் பதராக இருக்கக்கூடிய கற்காய்க்கும் வித்தியாசமே தெரியாது. தோற்றம் வந்து வெளிப்படையாக ஒன்றா தான் இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த தூற்றும் போது, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது அது என்னாகும் அப்படின்னாக்கும், பதராக இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க. மணியாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் அங்கே இருப்பாங்க. அப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கல மக்களுக்குள்ள, மனம் திரும்பினே, நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்குள்ள 2 தரப்பான மனிதர்கள் இருக்கிறாங்க. அது தோற்றத்தின்படி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நல்லா கற்காயும் நெல்லும் ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ எப்பொழுது எது மணி எது பதர்னு தெரியும் அப்படின்னாக்கும், அந்த காற்றில் அவர் தூற்றும் பொழுது மாத்திரம்தான். அதை யார் செய்ய போகிறாங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பண்ண போகிறாராம். எப்படி பண்ணுவாரான்னாக்கும், அவர் வந்து தூற்றுக்கூடே அவர் கையில் இருக்குது. அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு பாருங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து தூற்றுக்கூடை போல இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு சிலர் விசனமடைந்து போய்விடுகிறார்கள். சிலர் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால அவர்கள் நிறைந்து கனிக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. இப்போ கருக்காயும் நெல்லும் மணியும் எப்படி உண்டாகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அந்த பரிய ஆரம்பிக்கும் போது, அந்த கதிர் விட ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே பூ பூத்து நெல் மணி எலும்போம். அதன் பின்பு அது உள்ள நீர் சத்து பிடிக்கிறது, அந்த பால் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பால் பிடிச்சு அப்படியே வந்து வளரும் பொழுது ஒன்று வந்து நல்ல மணியமாக மாறுகிறது, இன்னொன்று பால் பிடிக்காமல் என்ன செய்யணும், அல்லது அறகுறையாக பிடிச்சு என்ன செய்யும், கற்காயாக மாறிடும். அப்போ எப்படி அது பால் பிடிக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் அது நடக்குது. ஞானசானம் பெற்ற பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து, ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள வருவார், அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். யோவான் 14 வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து அந்த நெல் அந்த கருக்காய்க்கு உள்ள வந்து அந்த பால் பிடிக்கிறது போல அது என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அப்படியே மணியாக உருவாகிடும். அப்போ பரிசுத்த ஆவியார் என்ன வேலை செய்கிறாரு, அவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அக்கினியாய் நமக்குள்ளே எழும்பக்கூடியதான பொல்லாத நினைவுகளை அவர் வகையறுத்து, இது தீமை, இது பாவம், இது நல்லது, இது கெட்டது என்று நமக்குள்ள உணர்வை உண்டு பண்ணுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால பலனடையும் பொழுதுதான் நாம் வந்து சாட்சியெல்லாம் நிற்கிறோம். எப்படிப்பட்ட சாட்சியா, என்ன பாடுகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதில் வீழ்ச்சி அடையாதபடிக்கு மணிகளாய் மாறுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், சுட்டெரிக்கும் அக்கினியாய் பொல்லாத நினைவுகளை சுட்டெரிக்கிறார். நல்ல நினைவுகளை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக நம்மை முதிர்ச்சி அடைய பண்ணுகிறார். அந்த வேலை நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எப்படி கனி கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அப்போ மனம் திரும்பிட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம் சொல்லும் பொழுது பார்க்க எல்லாமே மணிகளாக தெரியும். ஆனால் அவர் தூற்றுக்கூடையை கொண்டு தூற்றும் பொழுது தான் மணி எது பதர் என்று தெரியும். அவர் அந்த மணிகளெல்லாம் என்ன செய்கிறாரு, களஞ்சியத்தில் சேர்க்கிறார். பதர்களையெல்லாம் என்ன செய்கிறாரு, சுட்டெரிக்கும்படிக்கு. அது இன்னொரு அக்கினி, அது 2 அக்கினி. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அக்கினியாய் இறங்கி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை சுட்டெரிக்கிறது. அப்பொழுது நம்ம மணிகளாக மாறிடுறோம் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது. ஆனால் இன்னொருவர் வந்து அதுக்கு இடம் கொடுக்காத பொழுது உள்ள பால் பிடிக்காது, மணியாக இருக்காது. தோற்றத்தின்படி நம்ம கிறிஸ்துவர்களாக இருப்போம், தோற்றத்தின்படி நம்ம சபையில் இருப்போம், நம்ம சபைக்கு வருவோம், எல்லா மனிதர்களுடைய பார்வையிலையும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம், அவர்களை போல பாட்டு படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், காணிக்கை கொடுப்போம், வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் வெளி தோற்றத்தின்படி பார்த்தா எல்லாரும் மணியை போல இருப்போம். ஆனால் சோதனை வரும் பொழுது தான் ஆண்டவர் வந்து பதரா மணியா என்பதை கண்டுகொள்கிறார். அப்போ பதரெல்லாம் இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய முடிவு என்ன, சஃப் அப்படின்னா பதர், கற்காய் என்ன செய்வோம், அதை களத்தில் ஓரத்தில் குமிச்சு கிடக்கும், ஒரு நாள் தீ வச்சு எரிப்பாங்க, அது வேற ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நாம் வந்து சபைக்கு வர்றோம், வெளி தோற்றத்தின்படி பார்க்க இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்பொழுது மணிகளை போல தான் இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே, இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லாருமே தோற்றத்தின்படி மணிகளை போல இருக்கிறோம். ஆனால் யாருக்கு உள்ளே எல்லாம் வந்து அந்த பால் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வந்து அந்த முதிர்ச்சியை கொண்டு வருகிறாரோ, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் மன மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தும் பொழுது அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் விசனமடையாமல் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்குள்ள பாவம் இருக்குன்னு மனம் திரும்புங்க, அவர்கள் தான் கனி கொடுக்கக்கூடியவர்களாக மணிகளாக மாறுவார்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே எழுதியிருக்கு, மரத்தின் வேர் அருகே என்ன பட்டிருக்கு, கோடலியானது வைக்கப்பட்டிருக்கு.
கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு. இப்போ பாருங்க, இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நல்லா விளங்கிக்கணும். சமீபத்தில் ஒரு சகரியா புனன் அவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு செய்தி கேளுங்க அப்படின்னு மூப்பருக்கெல்லாம் போட்டிருந்தார். அது இங்கிலீஷில் உள்ள செய்தி, நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்க முடியாது. நான் கோர் குரூப்லாம் போட்டிருக்கேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கிறது அல்ல, பாவத்தினுடைய ஆணி வேர் மரத்தின் வேர் இருந்து வேற வெட்டணும். அப்போ தான் பாவத்தை தகர்க்க முடியும். பாருங்க, த ரூட் ஆஃப் சின் இஸ் செல்ஃப். அதாவது பாவத்தின் ஆணி வேர் எங்க இருக்கு தெரியுமா? சுயநலத்தில் இருக்கு. சுயம் அப்படிங்க இருக்கு. பரிசுத்தத்தினுடைய ஆணி வேர் எங்க இருக்கு? தேவன். த ரூட் ஆஃப் ஹோலினஸ் இஸ் காட். த ரூட் ஆஃப் சின் இஸ் செல்ஃப். இந்த செல்ஃப் காட் அல்லது தேவன் அப்படின்னா நமக்கு என்னன்னு விளங்காது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது தேவனே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இதுதான். உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். இப்படி தேவனை மையமாக கொண்டு உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய அரசு விரிவாகணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தா அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேராக வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய சென்டரில் யார் இருக்கான்னா தேவன் இருக்கார். இயேசு இப்படி தான் வாழ்ந்தார். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இப்படி தான் அவர் வாழ்ந்தார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய அரசு விரிவாகணும். அப்போ அவர் ஜெபிக்க சொன்ன காரியத்தில் என்ன எழுதியிருக்குனாக்க உம்முடைய உம்முடைய உம்முடைய. அப்போ தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் பரிசுத்தத்தின் வேர். நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கை பாவத்தின் வேர். இதை நம்ம விளங்கலைன்னு வச்சுங்களேன். பாருங்க, ஒரு கிளை வளருது, வெட்டுறோம், சரியாயிருச்சு நினைக்கிறோம், மறுபடியும் கிளை வளருது, வெட்டுறோம், மேல எழுந்த வாரியா வெட்டிக்கிட்டே இருக்கோம். இதுதான் பாவத்தை அறிக்கையிடுவது, மன்னிப்பு கேட்பது. பாவத்தை அறிக்கையிடுவது, மன்னிப்பு கேட்பது. அப்ப மேல முளைத்து எழும்புது, வெட்டுறோம், சரியாயிடுன்னு நினைச்சோம், மறுபடியும் வளருது, மறுபடியும் வெட்டுறோம், மறுபடியும் வளருது. அப்ப பாவத்தை அறிக்கையிடுது அப்படின்னு காரணம் என்னன்னா வேற இங்க இருந்துகிட்டே இருக்கு. அந்த மரத்தினுடைய வேரோடு பிடுங்குற வரைக்கும் அது மறுபடியும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் காட்டுக்கருவல் இருக்கு. காட்டுக்கருவ மரம் என்ன செய்யும்? நீங்க வெட்டி தீயே வச்சு எழுத்தினாலும் சரி மறுபடியும் தலையும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இந்த கரிமூட்டம் போடுறவங்கெல்லாம் வெட்டிட்டு அந்த முள்ளோட சேர்த்து போட்டு தீயை வச்சு விட்ருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீ வச்சு எரிச்ச மரத்துல வேர் விட்டு எழும்பும். பார்த்துருக்கீங்களா? அப்ப வேர் விட்டு எழும்புறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வேர் இருக்கு. வேர் இருக்கிறனால தான் அது துளிர் விட்டு மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. அப்ப எப்ப அந்த அந்த காட்டுக்கருவிலே இருக்கக்கூடாது ஒழிக்கன்னு நினைச்சிங்கன்னாக்கும் வேரோட பிடுங்கணும். அந்த வேர்க்கட்டையை பறிக்கிறதும்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்யாது? அது வளராது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மரத்தின் வேர் அருகே கோடலியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில மரத்தின் வேர் அருகே கோடலி வைக்கப்பட்டாயிடுச்சா அப்படின்னா ஒரு நாள் பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை அடைஞ்சிருவோம். அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதல்ங்கிற காரியம் நம்ம வாழ்க்கை பூராவும் நடந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும். ஏன்னா அந்த வேர் இன்னும் இருக்கு. இங்க அந்த வேர் இருக்கு, ஆணி வேர் இருக்கு, பக்க வேர் இருக்கு, நிறைய வேர் இருக்கு. அந்த வேரோட பிடுங்க வேண்டி இருக்கு. அப்ப சுயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், நான் எதை செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:20 படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு எஜமான் போய் ஆளை கூப்பிட்றாரு. அந்த உவமை சொல்றாரு. காலையில போய் ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றாங்க, அப்புறம் அதுக்கடுத்து வேலைக்கு கூப்பிட்றாங்க. அதை எடுத்து வாசிக்க நேராக நீங்கள் படிச்சு பாருங்க. மத்தேயு 19:20 அங்கே பேதுரு சொல்றாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் அந்த உதாரணத்தை 20ஆம் அதிகாரத்தில் சொன்னார். ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஊழியம் செய்யும் போது கூட எனக்கு என்ன கிடைக்கும்? நான் சபைக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? சில பேருக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒன்றும் கிடைக்கலையே. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா சுயத்தில் மையம் கொண்டிருக்கு. நம்ம சொல்லுவாங்கள்ல, புயல் இங்கே மையம் கொண்டிருக்கு, அது கரையை கடக்குது அப்படிம்பாங்க. எப்போ கரையை கடக்குதுன்னா அந்த சென்டர் எங்கே இருக்கோ அது கரைக்கு கடலை விட்டு கடந்தாச்சுன்னா தான் புயல் கடந்துச்சுன்னு அர்த்தம். சென்டர், மையப்பகுதி. ஒரு புயலுடைய மையப்பகுதி ஒரு அழுத்தம் இருக்கும், அதை சுற்றி 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 சுழண்டுக்கிட்டு இருக்கும் காற்று. அது எப்போ கடலை விட்டு தரைக்கு வருதோ அப்பொழுதுதான் புயல் கரையை கடந்தது அப்படிம்பாங்க. அப்போ மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய எதை செஞ்சாலும் சரி,
ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் சரி எனக்கு என்ன கிடைக்கும்? சில பேருக்கு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, நானும் தான் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்கிறேன், சபைக்கு வர்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அப்படி பேசினாங்களாம். நம்மளும் ஆண்டவர் ஆண்டவர் சபைக்கு தான் போயிட்டு இருக்கோம், ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார், நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒன்றும் கிடைக்கல. நான் சொன்னேன், பெட்டர் டோன்ட் கம் டு த சர்ச். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு கிடைக்கல, வர வேண்டாம். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நீங்கள் இப்போ ஒரு மாடு வாங்குறீங்க, எதுக்காக வாங்குறீங்க? ஒன்று உழுகிறதுக்கோ அல்லது பால் கறக்கிறதுக்கோ. நீங்கள் உழுகிறதுக்குன்னு மாடு வாங்குறீங்க. உங்கள் வயலில் எந்த வயலில் உழுகணும் அல்லது எந்த வண்டியை ஓட்டணும், எந்த நேரத்தில் உழுகணும், அதெல்லாம் அந்த மாடு இஷ்டப்படி நடக்குமா, இல்லை வாங்கின உங்கள் இஷ்டப்படி நடக்கும்னு நினைப்பீங்களா? மாட்டை வாங்கினவர் தான் விரும்பும் பொழுது அதை வண்டியில் பூட்டணும், தான் விரும்பும்போது புனையல் அடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும், தான் விரும்பும்போது அதை உழுகிறதுக்கு யூஸ் பண்ணணும். அது தொழி உழவா அல்லது என்ன மானாவாரியில் உள்ள நிலத்தில் உழுகிறதா, தண்ணி இல்லாமல் உழுகிறதா, அது வண்டி பூட்டி ஓட்டுறதா, அது பெரிய வண்டியில் பூட்டுறதா, சின்ன வண்டியில் பூட்டுறதா, இது எல்லாம் யாருடைய இஷ்டம்? யாருடைய இஷ்டம்? மாடு வச்சிருக்க ஓனருடைய இஷ்டம். அப்ப நம்மை படைத்த ஆண்டவருக்கு, நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு, நம்மை அழைத்த ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. அவர் அப்படிதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் உன்னை படைச்சேன், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை ரட்சித்தேன், உனக்காக நான் விரைக்கரையும் கொடுத்துருக்கிறேன், என் இஷ்டப்படி நீ வாழணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட வர்றோம்? இன்னைக்கு சபையில எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க தெரியுமா? நீ நினைத்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நீ கேட்டதை ஆண்டவர் கொடுப்பார். இந்த சுவிசேஷமே தலையில மாறிடுச்சுங்க. பாருங்க, நான் ஒரு வசனத்தை உங்களை வாசிக்க முடியும் சொல்றேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் சுயத்தின் வேர், அதாவது பாவத்தின் வேர் சுயம், பாவத்தினுடைய கனிதான் பாவம். அதாவது எப்படின்னா, வெளிப்படையா இப்ப ஒருத்தன் திருடிட்டான், ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டான், ஒருத்தன் விபச்சாரத்தில் விழுந்துட்டான் அல்லது வேற ஒன்று, அந்த வெளிப்படையா உள்ள கிரியைகள் எல்லாமே பாவத்தினுடைய கனி. பாவம்ங்கிறது ஒரு மரம்னு வச்சுக்கிட்டா அதனுடைய கனி தான் வெளிப்படையாக காணக்கூடியதான எல்லாமே. அதனுடைய வேர் எங்க இருக்கு? சுயம், என்னை சுற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எதை செஞ்சாலும் அதுல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன இன்பம், எனக்கு இது வசதி இல்லை, என் பேர் எப்படி கெடலாம், என்னை எப்படி அவங்க இப்படி சொல்லலாம், எல்லாமே நான், எனது, என்னை, இப்படிதான் அதை மையமாக கொண்டுதான் எல்லாமே வருது. சில பேர் ஏதாவது விசனம் அடைஞ்சோம்னா என்ன காரணம்? நான். தேவனை மையமாக கொண்டு வாழ்ற வாழ்க்கை என்ன? ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துருமே, நான் இப்படி செஞ்சேன்னாக்கா மற்றவங்க உம்முடைய நாமத்துக்கு தூசணத்தை தூசிப்பாங்க, என் மூலமா உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, என் மூலமாக உம்முடைய ராஜ்யம் வளரணும், சபை வளர்ச்சிக்கு நான் இடர்ல இருக்கக்கூடாது, உம்முடைய நாமத்துக்கு என் மூலமா என்னை பார்க்குறவங்க உம்முடைய நாமத்தை தூசிச்சிடக்கூடாது. இப்படி வாழ்ற வாழ்க்கை தான் தேவனை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவே இப்ப வாசிங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பாருங்க, பிழைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா உயிரோடு வாழ்கிற நாம் யாருக்காக வாழணுமா? தங்களுக்கென்று பிழைத்திராமல். உனக்காக வாழ்றதுக்காக ஆண்டவர் ரட்சிக்கல, யாருக்காக அழைச்சிருக்காரு? உனக்காக ஒருவர் மரித்தாரே, அவருக்காக வாழும்படிக்கு உன்னை அவர் அழைத்திருக்கிறார். எதுக்காக நமக்காக மரித்தார்? நாம அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக மரித்தார். நாம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். எதற்காக? அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு. அதுதான் நம்ம விளங்கிக்கணும். பிழைத்திருக்கிறவர்கள், அதாவது வாழ்கிறவர்கள், இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், எனக்காக அப்படி பிழைச்சிருக்காம யாருக்காக பிழைக்கணுமா? அவருக்காக, எனக்காக மரித்த அவருக்காக வாழும்படியே அவர் எனக்காக மரித்தார். அப்ப எல்லாமே இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, எல்லாமே நான் 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 எனது எனது. சபையில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்குமா, எனக்கு புகழ் கிடைக்குமா, எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா? இவங்க ஒரு காலம் தேவன் கூலியும் செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய அரசு மாத்திரம் விரிவாகணும், உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். இதுதான் தேவனை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை.
இவங்க தான் மணிகளாக எழும்புவார்கள். எத்தனை பேர் ரத்த சாட்சிகளாக மரித்தாங்க? அவங்களுக்கு என்னங்க கிடைச்சது? ரத்த சாட்சிகளாக மரித்தார். இந்த ஊர்லேயே பக்கத்தில் ஒருத்தர் ஓரியூரில் அருளானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புனிதர்னு சொல்கிறோம், தலை வெட்டப்பட்டு மரித்தார். நம்ம சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறோம், அங்கே இயேசுவனுடைய அப்போஸ்தலரில் ஒருவராகிய தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு செத்தார். இவர்களுக்கு என்ன கிடைத்தது? மதர் தெரசாவை நம்மெல்லாம் புகழ்ச்சியாக பேசுகிறோமே, அவங்களுக்கு என்ன கிடைத்தது? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, நாடு விட்டு நாடு வந்தாங்க, பெற்ற தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. அவளுக்கு இங்கே என்ன கிடைத்தது? அவர் பட்டத்துக்காக வந்தார்களா, பதவிக்காக வந்தார்களா, திருமணம் பண்ணிக்கொள்வதற்காக வந்தாங்களா? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுல கூட எனக்கு திருமணம், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், அதனால் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஞானஸ்தானம் எடுத்த பொண்ணு கிடைக்கும், சபையில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏதாவது ஒரு சுயநலம். ஊழியம் செய்யும்போது கூட எனக்கு ஏதாவது ஒரு மூப்பர் பதவி கிடைக்குமா, அல்லது சபையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, எனக்கு வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி மெச்சுக்கொள்ள மாட்டாங்களா, அல்லது ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு புத்தி சொன்னா சரி எனக்கு எப்படி இப்படி சொல்லலாம், அவங்க எப்படி என்னை பேசலாம்? நம்முடைய சுயம் அங்கே பாதிக்கப்படுது. சுயம் வாழணும், சுயம் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாமே சுயம்தான். நான் சொல்ற யோசனை எப்படி கேட்காம போகலாம்? எனக்கு கஷ்டம், எனக்கு நஷ்டம், எனக்கு லாபம், எனக்கு இன்பம், என்னுடைய குடும்பம், நான் நல்லா இருக்கணும். இதுதான் அருமையானவர்களே சுயத்தை மைய கொண்டு வாழ்க்கை. அடுத்து வாசிங்க 16வது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து 16 என்ன சொல்றாருன்னா, இனி ஒரு காலம் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியும். மாம்சத்தின்படி அறியறனா என்ன? இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் என் ஜாதிக்காரன், இவன் வேற ஜாதிக்காரன், இவன் வசதி உள்ளவன், இவன் வசதி இல்லாதவன், இவன் படித்தவன் படிக்காதவன், இவன் தமிழ் பேசுகிறவன், இவன் மலையாளி, அவன் அல்லது வேற ஏதாவது மொழி பேசுகிறவன், இவன் வடநாட்டான், தென்னாட்டான், இந்தியாக்காரன் அல்லது இலங்கைக்காரன் அல்லது வேற நாட்டுக்காரன், பாகிஸ்தான்காரன். பாகிஸ்தானில் இருக்கிற மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஒருவரை பகையாளிகளாக எதிரிகளாக காண்பிக்கிறது மனுஷிகம். ஆனால் தேவன் எல்லாருக்காகவும் படைத்தார். அதனால் நாம் ஒரு காலம் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு நாட்டுக்காரர்களையும் எதிரிகளாக பாவிப்பதோ, எந்த ஒரு மொழி பேசுகிறவர்களை அல்லது வேற ஜாதிக்காரர்களை அல்லது படித்தவங்களை படிக்காதவங்களை, ஏழைகளை பணக்காரர்களை அல்லது கருப்பு நிறம் உள்ளவர்கள் வெள்ளை நிறம் உள்ளவர், எந்த அடிப்படையிலையும் மனிதனை நான் மனுஷீய கண்ணோட்டத்தோடு இனிமேல் பார்க்க மாட்டேன். பவுல் எடுத்த முடிவு இது. ரட்சிப்பு குறித்து பேசிட்டு தான் சொல்றாரு பாருங்க. இனி ஒரு காலம் நான் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் யூதர் அல்லது இஸ்ரவேலர், இனிமேல் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஒருவனையும் நான் இனி மாம்சத்தின்படி அறியேன். இது வரைக்கும் நான் அறிஞ்சிருந்தாலும் சரி, இதாங்க மனம் திரும்பின வாழ்க்கை. நான் இனி ஒரு காலம் ஒரு மனிதனையும் மாம்சத்தின்படி அறியேன். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின அப்படின்னா, இதுவரைக்கும் நான் மனுஷனை அப்படி மனுஷிய கண்ணோட்டத்தோடு பார்த்திருந்தாலும் இனி ஒரு காலம் பார்க்க மாட்டேன். பழையன எல்லாம் ஒழிந்தன. என்னுடைய பழைய சுபாவம், என்னுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டங்கள் பாருங்க. நாம் இப்போ வாழ்க்கையில் ஒரு புது மனுஷனாக மாறும் பொழுது நாம் எதையெல்லாம் இதுக்கு முன்னாடி பெருசாக நினச்சோமோ அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். அதுதான் மனம் மாற்றம். என் மனதில் இதுக்கு முன்னாடி பணத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது, ஜாதிக்கு ஒரு மரியாதை இருந்தது, வசதிக்கு ஒரு மரியாதை இருந்தது, படிப்பிற்கு ஒரு மரியாதை இருந்தது, செல்வாக்குக்கு ஒரு மரியாதை இருந்தது. அதெல்லாம் இனி ஒரு காலம் நான் அப்படி நினைக்க மாட்டேன். இனிமேல் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனால் வரக்கூடிய சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் எனக்கு முக்கியம். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்க கையில் இருக்கு. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம்ங்கிறது என்ன? ரோமர் 14:17 என்ன எழுதியிருக்கு? அது நீதியும், அது சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம். உலக ராஜ்யம் எங்க இருக்கு? உலகத்தில் எது மேன்மையாக எண்ணப்படுகிறது என்றால், அங்கே பட்டத்துக்கு மதிப்பு இருக்கிறது, பதவிக்கு மதிப்பு இருக்கிறது, அதிகாரத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, செல்வத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அழகுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இப்படி
உலகம் எதை மதிக்கிறது என்று சொன்னால் அங்கே பட்டத்துக்கும் பதவிக்கும் பணத்திற்கும் செல்வாக்கிற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. நான் இனி ஒரு காலம், நான் இப்போ கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டி ஆயிட்டேன், பழையன எல்லாம் ஒளிந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம்? மை ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் மணி, நான் பணத்தை பார்க்க விதத்தில் ஒரு மாற்றம், நான் மனிதனை பார்த்த விதத்தில் ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி இவன் இந்த ஊருக்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த இனத்துக்காரன், இந்த மொழிக்காரன், இனிமேல் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பணம் அது எனக்கு பெருசாக தெரிஞ்சது, கல்வி எனக்கு பெருசாக தெரிஞ்சது, அழகு எனக்கு பெருசாக தெரிஞ்சது, நீ நான் பார்க்க மாட்டேன். மோசையை குறித்து எழுதியிருக்கு பாருங்க, எபிரேயர் நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு வசனம் கேட்டான், கீழானவையிலே அல்ல மேலானவையிலேயே, ஆமாம், பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து விட்டு இருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவையிலே தேடுங்கள். எது மேலானது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், அதுதான் மேலானது. இந்த பூமிக்கு அடுத்ததான காரியம் என்ன அப்படின்னாக்கும், பணம், பதவி, பட்டம், அழகு, ஜாதி, இதெல்லாம் கீழானவைகள். கீழானவைகள் என்ன அர்த்தம்னா பூமிக்கு அடுத்தவைகள், பூமிக்கு அடுத்தவைகள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இதை நாடி தேடுகிறார்கள். நான் தேவனுடைய பிள்ளை, இதை ஒரு காலம் நாடி தேடவே மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, அதுதான் அதுக்கு அர்த்தம். பாருங்க, வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் தங்கம், வெள்ளி, பணம், சொத்து, காரு, பங்களா, இதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்தவர்களோடு ஐக்கியமாக இருப்பது நிமித்தம், நான் மனம் திரும்பி ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மற்றவர்கள் என்னை அற்பமாக எண்ணினாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் உள்ளதென்று எண்ணினான். அவனுடைய எண்ணத்திலே ஒரு பெரிய மாற்றம். எகிப்தின் பொக்கிஷம் அது வேண்டாம், அது பழைய மனுஷன். புது மனுஷன் என்ன? இப்ப கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தையா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவன் பாருங்க போயிட்டு அந்த கீழ் ஜாதிக்காரங்களோட சேர்ந்து தெரிகிறான், அவங்களுடைய பார்வையில கீழ் ஜாதி மேல் ஜாதி, ஆனா கிறிஸ்தவன் அவனுடைய பார்வையில அவன் பாவி, இவன் பரிசுத்தவான். ஆமேன். நம்ம தேவனால் பிறந்தவன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, அவன் உலகத்தின் பிள்ளை. இவன் தேவ ஆவியினால பிறந்த மனுஷன், நீதிமான், அவன் தேவனுடைய நீதியை அறியாத ஒரு மனுஷன். இப்படிதான் நம்ம பார்க்கணும். தேவன் அப்படிதான் பார்க்கிறேன். பரிசுத்த ஜாதி பாவம் செய்கிற ஜாதி. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து பரிசுத்த ஜாதி, ரட்சிக்கப்படாத மனுஷன் வந்து பாவம் செய்கிற ஜாதி. இந்த ரெண்டு ஜாதி தான் தேவனுடைய பார்வையில். அதை ஜாதின்னு நம்ம விளங்கிக்கிறதுக்காக சொல்றேன். நான் தேவன் பார்க்கறது இப்படிதான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனால் பிறந்தவன், ரட்சிக்கப்படாதவன். அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும் தேவன் விரும்புகிறாரு. ஆனால் எல்லாரும் அதற்கு ஏற்றவங்களா இல்லையே. ஞானஸ்தானம் எடுக்கிற வர்றவங்களுக்குள்ளேயே ரெண்டு தரப்பு இருக்காங்களே. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்காக ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவர்கள், உண்மையிலேயே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள். அப்போ மனம் திரும்புதல்ல வெளிப்படையான காரியங்களில் விட்டு, நான் புயலை போட்டேன் விட்டுட்டேன், சினிமாவுக்கு போட்டேன் விட்டுட்டேன், திருடுனே விட்டுட்டேன். ஏங்க திருடுறோம்? சுயநலம்தான். மற்றவன் எப்படி போனாலும் சரி எனக்கு லாபம் வரணும். ஏன் ஒரு மனுஷன்ட்ட ஏமாத்துறோம், பொய் சொல்றோம்? சுயநலம்தான். எனக்கு லாபம் வரணும், அதனால பொய் சொல்றது. தரமற்ற பொருள்களை தரம் உள்ளது என்று பொய் சொல்வது, எடையில ஏமாத்துறது, தரத்துல ஏமாத்துறது, பணத்துல ஏமாத்துறது, வாங்கல் கொடுக்கல ஏமாத்துறது, பொய் சொல்றது. எதுக்காக? எல்லாமே சுயநலத்தினுடைய ஆணி வேர்ல இருந்து வரக்கூடியதான். அங்கே நீ கோடாலிய வை, உன் அடி மனதில் மாற்றம் ஏற்படணும். மனிதனை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் நீ மாற்றம் ஏற்படணும். பணத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் நீ மாற்றம் ஏற்படணும். ஏன் நீங்க பணம் கிடைக்குதுன்னு சொன்னா பொய் சொல்லி கையெழுத்து போடுறாங்க, வயசை குறைச்சி பொய் சொல்றாங்க, வருமானத்தை குறைச்சி பொய் சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்கம் வந்து உனக்கு ஒரு சலுகை கிடைக்குது அப்படின்னாக்கும், வருமானம் இவ்வளவு வருமானம் உள்ளவங்களுக்கு தான் இந்த சலுகை அப்படின்னு சொன்னா, ஆமாம்மா எனக்கு வருமானம் இவ்வளவுதான் சொல்றதுக்கு ரெடியே பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பொய் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வருமானத்தை குறைச்சி சொல்ற காரணம் என்னன்னா பணம் கிடைக்கும். அப்ப அவங்களுடைய பார்வையில பணம் பெருசு, தேவனுடைய பார்வையில நீதி பெருசு அப்படின்னு சொன்னா
எனக்கு பொய் சொல்லி அதனால கோடி கோடியா பணம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஆத்துமாவனுடைய விளைக்கிறேன். அது நான் பொய் சொல்லும்போது என் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறேன். ஏமாத்தும் பொழுது, இன்னொருவனை ஏமாத்தும் போது என் ஆத்மாவை விற்கிறேன். ஒரு விபச்சாரி எப்படி சரீரத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறாளோ அதே மாதிரிக்க ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை விற்று பணம் சம்பாதிக்கிறான். நீங்க பொய் சொல்லி பணத்தை சம்பாதிக்க போது பூரா உங்களுடைய ஆத்மாவை விற்று பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8:34 36 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆமர்மையானவர்களே, தேவனுடைய பார்வையில எவன் தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்கிறானோ அவனே பெரியவன். இன் ஆல் நேஷன்ஸ். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 10ஆம் அதிகாரம் இது பாருங்க, மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு பட்டம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, பணம் கிடைக்குது, சொத்து கிடைக்குது, லாபம் கிடைக்குது, கிடைக்கட்டும்ங்க. உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தி சம்பாதிக்கிறனால உனக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? பாருங்க, எரேமியாவுடைய புஸ்தகத்துல 45வது அதிகாரங்களேன். எரேமியாவுடைய புஸ்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாடுகள், உபத்திரம். ராஜாட்ட போய் இதை சொல்லு அப்படின்னா ராஜா என்ன செய்றான்? அவனை பிடிச்சி சிறையில் போடுங்கடாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை போய் ராஜாட்ட சொன்னா பிடிச்சி சிறையில் போடு, பாலும் கிணத்துக்குள்ள போடு, அவனை அடைச்சு போடு, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு மட்டும் ஒரு அப்பம் கொடு. சேத்துல தள்ளுறாங்க, கிணத்துக்குள்ள தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க. அவன் சொல்றதை யாரும் கேட்கறதே இல்லை. திரும்ப திரும்ப தேவன் போய் அங்கே சொல்லுங்கிறாரு. இவர் போய் சொல்றாரு. ஒரு நேரத்தில் அவன் இந்த திறமையா கூட இருக்கிற மனுஷன் தான் இந்த பருச்சுங்கிறவர். அவர் எழுதுவார். இவர் சொல்ல எழுதி கொண்டு கொடுப்பாரு. எழுதி கொண்டு வாச்சாலும் அதை வாங்கி ராஜா கத்தினால கீறி நெருப்புல போடுறான். திருப்பி வரவர்கள் உட்காந்து எழுதுங்கிறாரு. திருப்பி கொண்டு கொடுங்கிறாரு. எரேமியாவை சிறையில் போட்டாங்க. நான் போக முடியாது, நீ போ அப்படிங்கிறாரு. இந்த பருச்சு போய் பார்த்தான். கடைசியில் சொன்னேன், இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட வேலை செஞ்சதுக்கு. இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாங்க. உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாமல் தலையாவாய், அப்படி செய்வார் ஆண்டவர், இப்படி செய்வார்னா அங்கே கூட்டம் கூடுதுங்க. ஆனால் இங்கே எப்போ பார்த்தாலும் சிலுவை எடுக்கணும், இயேசுவை பின் சொல்லணும், இயேசுவின் சாயலாக மாறணும், சுயத்துக்கு மறிக்கணும். ஒன்றுமே வழங்க மாட்டேங்குதே சாமி, எனக்கு என்னதான் கிடைச்சது இப்படி வாழ்ந்து? இது என்னடா இந்த சபைக்கு போனால் எப்போ பார்த்தாலும் சுயத்துக்கு மறிக்கணும், சிலுவை எடுக்கணும், இதே பேச்சா இருக்கு. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்றுமே கிடையாதா? இப்படிதான் இந்த மனுஷன் கேட்டான் பாருங்க. எரேமியாவுடைய புஸ்தகத்துல 45வது அதிகாரத்துல அதை வாசிங்க. எரேமியா 45 அதுல 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்திலே எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. பருச், நீ இப்போ உன் மனசுல இப்படி நினைக்கிற, நான் இவ்வளவு பாடுபடுறேனே எதுக்காக? ஆண்டவருக்கு நிமித்தம் இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட இவ்வளவு வேலை செய்கிறேன், போய் அது நிமித்தம் எனக்கு வரக்கூடிய நிந்தைகள், பாடுகள், கஷ்டங்களோடு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்மள அநேக நேரம் அப்படி நினைக்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரை பின்பற்றி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கொடுத்தால் சில இடங்களில் வாக்கு பண்றாங்க, நீ 10% கொடுத்தா உனக்கு 10%, நீ 50% கொடுத்தா உனக்கு 50%. பிஸ்னஸ் டீலிங். இங்கே நோட்டை ரெடி பார்க்குறாங்கல்ல, நீ 1 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு 2 லட்சம், 1 லட்ச ரூபா ஒரிஜினல் நோட்டை கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கள்ள நோட்டு. ஏன் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் 2 லட்சம் கொடுக்குறான்? உலகத்தில் சொல்லுவாங்களா, ஆதாயம் இல்லாமையே ஆற்ற கட்டி இறக்கிறாங்கன்ட்டு. ஏன் அப்படி செய்கிறான்? நம்ம யோசிக்கிறதே இல்லை. எனக்கு 2 லட்சம் கிடைக்குது, சுயநலம் தான். நம்ம நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் நம்ம பாவத்துக்கும் விழுதலுக்கும் காரணமே சுயநலம் தான். சுயமா அவனுக்கு எனக்கு ஒரு லாபம், நீ யார்ட்டையும் சொல்லாத, உனக்கு நான் இவ்வளோ தர்றேன். ஏன் சொல்லக்கூடாது? கேட்க மாட்டானோ. ஏன்னா அது ஒரு சுயநலம். நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு எவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாசிங்க 5வது வசனம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலத்திலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லாத, நான் கட்டுனவனையே நான் இடிக்கிறேன், இப்ப நான் நாட்டினவனையே பிடுங்குறேன்.
எல்லா ஜீவனையும் அழிய பண்ண போறேன். உன் ஜீவனை தப்ப பண்ண பாத்தியா, அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய, உனக்கு ரட்சிப்பு கிடைச்சது பாத்தியா. எல்லாரும் வந்து பணம் கிடைக்குது, காசு கிடைக்குது, எல்லாரும் போறான். கடைசியில நரக ஆக்கினையில போய் நித்தியமாக அங்கே வாழ போறான். ஆனா உனக்கு நான் என்னத்தை கொடுத்துருக்கேன்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உனக்கு ஜீவனை நான் கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீ எதையாவது கிடைக்க நினைக்கிறியா? அவன் எல்லாரும் அழிய போறான்ப்பா. எல்லாரையும் நான் வந்து ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா உன் ஜீவனை தப்பி நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். உன் ஜீவன் அழியாது, உனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கேன். இதுக்கு மேல என்னத்தையும் எதிர்பார்க்குறியோ? நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுட்டு எதிர்பார்க்குறீங்களா? உங்க ஜீவனை தேவன் தப்ப விட்டுருக்கார், உங்களுக்கு கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய ஆத்மாவும் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கு. நித்திய நரகத்தில் அவர்கள் வேக போகிறார்கள். உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவன் நித்திய வாழ்வை தருகிறார். அது இங்கேயே தொடங்கிருச்சு. இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது வேணும்னு நினைக்கிறியோ? உனக்கு ஒரு பட்டம் வேணும், ஒரு பதவி வேணும், அல்ல சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பு வேணும், எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்னை மெச்சிக்கொள்ளணும் நினைக்கிறியா? அல்லது உலகத்தில் எனக்கு வந்து பணம் வேணும், பதவி வேணும், அது வேணும், இது வேணும், நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணுறீங்களா? தேவன் சொல்கிறாரு, உன் ஆத்மாவை நான் உனக்கு கொள்ளை பொருளாக கொடுத்துருக்கேனே, அதுக்கு மேலே உனக்கு ஏதாவது வேணுமா? நித்திய ஜீவனை தந்திருக்கேன். உலகத்தில் நீ எந்த பொருளை கொண்டு சம்பாதிக்க முடியாது. அதை எவ்வளவு ஆசையை கொடுத்தாலும் நீ வாங்க முடியாது. கிறிஸ்து அந்த ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார். இது உனக்கு போதாதா? இப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது நான் வந்து உங்களை சிந்திக்கும்படி வேண்டுவது என்னன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள மாற்றம் எங்கே உண்டாகணும்னு சொன்னா, நம்முடைய சுயத்தை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நம்ம மனமாற்றம் உண்டாக வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இனிமே வந்து நான் எனக்காக வாழ மாட்டேன். கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 11:36 வாசிங்க. ரோமர் 11:36. நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன, நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. யோவான் 1 படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, அவருக்கு என்று உண்டாக்கப்பட்டது. அவரே சிருஷ்டித்தார், அவருக்கென்று சிருஷ்டித்தார். சகலமும் அவர் மாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஃபார் ஹிம், த்ரூ ஹிம், பை ஹிம். அவரால், அவருக்கென்று. அப்ப நம்மளை ஒரு மாட்டை வாங்கினோம்னா, ஒரு வீட்டை கட்டினோம்னா, நம்ம இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்காக வீட்டை கட்டியிருக்கோம். நம்ம ஒரு வயலை வாங்கினோம்னா நம்ம இஷ்டப்பட்ட பயிரை அதில் வந்து விளைய வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பயிர் வந்து நம்ம இஷ்டப்பட்ட பயிர் விளையலை. நம்ம என்னென்னமோ நாற்றை நடுறோம், செடியை வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம். ஆனால் நம்ம விரும்புகிற பலன் அது கொடுக்கல. என்ன செய்வோம்? அதை வெட்டி அழிச்சு போட்டு தீயை வச்சு கொளுத்தி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி உழுது விளப்போம். ஏன்னா அது என்னுடைய நிலம், நான் விலை குறைத்தும் கொடுத்து வாங்கினது. நான் இஷ்டப்பட்ட பயிரை வைப்பேன், நான் எதிர்பார்க்குற பலன் அது தரணும், அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். இதாங்க ஆண்டவர் செய்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினார். யாருக்காக உண்டாக்கினார்? அவருக்காக உண்டாக்கினார். நம்ம ஒரு பெத்த பிள்ளை கூட நம்ம எதிர்பார்க்கிறபடி அந்த பிள்ளை வந்து நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி எதிர்பார்க்கிறத நம்ம மறந்து போகிறோம். நாம் அவருக்காக படைக்கப்பட்டோம், அவரால் படைக்கப்பட்டோம், அவருக்கு என்று வாழும்படி படைக்கப்பட்டோம். ஆனால் அதை நம்ம விட்டுவிட்டு நாம் என்னமோ தேவனை உண்டாக்குனது போல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கோயிலை கட்டுறாங்க, சிலையை உருவாக்குறாங்க, இதுதான் சாமிங்கிறாங்க. எதுக்காக? நான் எதிர்பார்க்கறத நீ எனக்கு தரணும் சாமி. இந்த மந்திரவாதி சொல்லுவாங்கல்ல, மந்திரவாதி சொல்கிறேன், நான் முழுமையாக கேட்டதில்லை. இங்கே வா, இதை செய்ய அதை செய்ய, ஏவுதல் செய்கிறது. அசுத்த ஆவியல் விட்டு நீ அதை செய், இதை செய். தேவன் அப்படி அல்ல. என்னை ஆண்டவரேன்னு சொன்னால் நான் சொன்னபடி செய்யுங்கிறாரு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை அறியேன்கிறார். தன் இஷ்டப்படி வாழ விரும்புகிறவன் அக்கிரம செய்யக்காரன், அவர் இஷ்டப்படி வாழ்கிறவன் தேவனுடைய பிள்ளை. நாம் எப்படி வாழ போகிறோம்? நம்ம எல்லாருமே வந்து நான் நினச்சதை தேவன் எனக்கு செய்யணும். சாமி, நான் உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன், உனக்கு விழா கொண்டாடுறேன், உன் பேரை வந்து என் பிள்ளைக்கு வைக்கிறேன், நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதையெல்லாம் நீ செய்யணும். என் கேஸில் ஜெயிக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கல்யாணம் நடக்கணும், என் குடும்ப வாழ்க்கை நல்லா அமையணும், வீடு வாசல் சொத்து சுகம் ஆசீர்வாதம் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கணும். இதையெல்லாம் தர்றதுக்கு எனக்கு ஒரு சாமி வேணும். இதாங்க இன்னைக்கு உலகம் பூரா செய்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்ன, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே மேலானதை தேடு. எதை தேடு? பூமிக்குரியதை அல்ல. மனுஷன் தேடுகிறதை நீ தேடாத. அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இது மனுஷன் நாடி தேடுகிறான். நீயோ தேவனுடைய மனுஷனே எதை தேடு? பின்னானவை இழந்து முன்னானதை
தேடு, தேவனுக்கு ஏற்றதை தேடு, மேலானவைகளை தேடு. நம்ம எங்கே தேடுறோம்? நம்முடைய சுயநல. ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. எங்கள் வீட்டில் வந்து மாவு, இது எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம ஒவ்வொருவரும் இப்படி தான் நம்மளை வந்து நியாயம் இருக்கணும். மாவு வாங்கி தர சொன்னே சிஸ்டர் வாங்கியாந்து கொடுத்தாங்க. ஒரு 4 பாக்கெட்டு வெளியே இருந்துச்சு. அது வெளியில் இருக்குதே, அது புளிச்சு போயிருமே, உள்ளே வைக்காமல் எடுத்து கொண்டாந்து உள்ளே வச்சேன். வீட்டில் வேலையாக இருந்தாங்க. அது அந்த திண்டில் வச்சுருந்தேன், ஒன்று விழுந்து கீழே விழுந்து அப்படியே தெரிச்சு முக்கால்வாசி கொட்டி போச்சு. அப்போ என் மனைவி சொன்னாங்க, அது ஓரமாக வச்சுட்டீங்க போல இருக்குது, அதான் விழுந்துருச்சு அப்படின்ட்டு. அவங்க சரியாக பார்க்கல. இப்போ என்னுடைய மனசில் என்னென்னா, நான் ஓரமாக வைக்கல, சரியாக தான் வச்சேன். அவங்க மறுபடியும் சொன்னாங்க, இல்லை ஓரமாக வச்சுருப்பீங்க, அதான் விழுந்து கொட்டி போச்சு அப்படின்னாங்க. இல்லை அது ரப்பர் பேண்ட் நழுவி விழுந்து உடஞ்சி வச்சுன்னு நினைக்கிறேன். ரப்பர் பேண்ட் விழுந்துச்சுன்னா சரி, அது தெரிக்கவே செய்யாது, அது தெரிச்சு போச்சு. மறுபடியும் நான் சொன்னேன், என் இருதயத்தில் சமாதானமே இல்லை. அவங்களும் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விட்டுட்டேன். ஆனால் என் இருதயத்துக்குள்ள வந்து ஒரு போராட்டம். என்ன நம்ம சரியாக தானே வச்சோம், அவங்க எப்படி பார்க்காமே கூட நம்ம தப்பாக வச்சுட்டோம்னு சொல்கிறாங்களேன்ட்டு. ஆவியானவர் எனக்கு பின்னாடி இடைப்பட்டார். என்ன சொன்னார்னா, ஒரு வார்த்தையில் சாரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை அவங்ககிட்ட இல்லையே. சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன, இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை, ஓரத்தில் வச்சுருப்பீங்கங்கிறாங்க. அதில் ஒரு சாரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் அதை ஒன்றால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. அப்போ என் இருதயத்துக்குள்ள வந்து அந்த சுய மையம் கொண்டனால நான் சரியாக தான் செஞ்சேன், அவங்க கவனிக்காமல் சொல்கிறாங்க. அது என்ன தப்பி குதிச்சா விழுந்துருச்சு? இல்லை, நான் தான் ஏதோ தப்பாக வச்சுட்டேன், அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை எனக்கு இல்லை. அதை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் எனக்குள்ள சமாதானம் இல்லை. அப்புறம் ஆவியானவர் சொன்ன பின்னாடி நான் உணர்றேன், ஆமாண்டவரே, இந்த வார்த்தை சாக் பேசின வார்த்தையும் இப்படி தான். உன் வாழ்க்கையில் சுயம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சமாதானம் உனக்குள்ள இருக்கவே முடியாது. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நான் போய் மன்னிப்பு கேட்குறதா, நான் தான் தப்புன்னு ஒத்துக்கிறதா, என்னை எப்படி அவங்க குறை சொல்லலாம்? இந்த மனநிலைமை இருக்கிற வரைக்கும் குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. நிச்சயமாக வந்து தேவனுடைய சமாதானம் நம்ம இதயத்தில் ஆளுகை செய்யவே செய்யாது. ஆவியானவர் என்கிட்ட பேசின பின்னாடி நம்ம, ஆமாண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பே பண்ணாமே இருக்கட்டுமே, ஒரு வார்த்தை வந்து அதை சரின்னு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் எனக்கு இல்லையே. சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ, அல்லது வந்து நான் தான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமை என்கிட்ட இல்லை. எப்போ இதை நான் ரியலைஸ் பண்ணனோ அப்போ எனக்குள்ள சமாதானம் வந்துருச்சு. இப்படிதான் அருமையானவர்களே, நிறைய காரியத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. காரணம் என்னென்னா, என்னை எப்படி அவங்க சொல்லலாம், நான் ரைட்டு, நான் எப்போதுமே நான் செய்கிறது ரைட்டு, நான் சொன்னது ரைட்டு, நான் பேசுனது ரைட்டு, யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது. இந்த மனநிலைமை இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள சமாதானமே இருக்காது. அவர்கள் சமாதான வழியை அறியார்கள். ரோமர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் சமாதான வழியை அறியார்கள். எபிரேயர்கள் நிருபத்தில் 3ஆவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் என் கிரியையிலே கண்டார்கள் 40 வருஷமா, ஆனால் என் வழியையோ அறியவில்லை. சமாதான வழியை அறிவோம். மரத்தின் வேர் அருகே கோடாலி ஆண்டவர் வைக்கிறாரு, நம்மளும் வைப்போம். அது என்னன்னா, சுய மையம் கொண்ட வாழ்க்கை. நீங்கள் உங்கள் பிரச்சனை ஏதாவது யோசிச்சு பாருங்க, சுயநலம் தான். ஐயோ என் பொருள் போகுதே, ஐயோ என் பேர் போகுதே, ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுதே. தேவனை மையமாக கொண்டு வாழ்ந்தோம்னா, தேவனே உம்முடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துருச்சு, என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கோமா? ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துருச்சு, அப்படி யோசிக்கிறதே இல்லை. என்ன அருமையானவர்களே, மனம் திரும்புதல் எல்லா முடிவு பரியும் தான் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மனம் திரும்புதல் எங்கே உண்டாகணும்? சுயம் மையம் கொண்ட வாழ்க்கையில் இருந்த மனம் திரும்புதல் உண்டாகணும். வெறுமனே வெளியில் வரக்கூடிய கிளையை வெட்டுறது மாதிரிக்க வந்து, நான் போய் சொல்லிட்டேன் மன்னிச்சுங்க சாமி, நான் ஏமாத்திட்டேன் மன்னிச்சுங்க சாமி, நான் கோவப்பட்டேன் மன்னிச்சுங்க ஆண்டவரே, அப்பவும் மன்னிப்பு உண்டாகும். ஆனால் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள். அவர்களிடத்தில் தான் யோவான் பேசுகிறார், மரத்தின் வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் பதர்களை எங்கே சேர்ப்பாராம்? அக்கினியினால் சுட்டெரிப்பார், மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நம்ம மணியா பதரா? யோசிச்சு பார்ப்போம். மணி எப்படி உண்டாகுது? பரிசுத்த ஆவியினால நம்மளை நம்மை நியாயம் தீர்த்து அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நமக்குள்ளே பலன் தந்து நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருக்காய்க்குள்ளே வந்து அந்த பால் பிடிச்சு அது மணியாக மாறுகிறது. அவருடைய வேலை செய்கிறதுக்கு கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பூரணமாகுதல் நமக்குள்ள உண்டாகவே உண்டாகாது. கடைசியில் பார்க்குறதுக்கு மனுஷர்களுக்கு முன்பாக எல்லாரும் ஒரே சபைக்கு போவோம், ஒரே பைபிள் வச்சுருப்போம், ஒரே இடத்துல கூடி ஆராதிப்போம். பார்க்குறவங்களுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் தூற்றுக்கூடையை வச்சு தூற்றும் பொழுது நாம் எல்லாரும் தூர போய் விழுவோம், கருக்காயாக நிற்போம், பதறாக போவோம், களஞ்சியத்தில் சேர்க்கப்படக்கூடிய மணிகளாக இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. மரத்தின் வேர் அருகே ஆழமாய் சுயநலம் உள்ள வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புங்க. வெளிப்படையான அந்த பாவத்தின் கனி, அதிலிருந்து மனம் திரும்புறது வந்து வெளிப்படையான மனமாற்றம், வெளிப்படையான காரியங்களை மாறுறது, அப்புறம் விழுகிறது, உள்ள கோடலி வச்சாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாட்சியுள்ள ஜீவன் செய்வோம். கர்த்தர் நம் கண்களை திறந்தல்வாராக.